வருக அமித்ஷா வருக வருகன்னு சொல்லி ஃபோட்டோவை ஒரு சினிமா டைரக்டர் ஃபோட்டோவை போட்டு விட்டான். சந்தான பாரதின்னு ஒரு சினிமா டைரக்டர். அவரை போட்டுட்டு அமித்ஷா வருக வருகன்னு போட்டு அருள்மொழின்னு ஒரு பாஜக ஒரு செயற்குழு உறுப்பினர் பேரை கீழே போட்டு விட்டான். எவனாச்சும் வந்து அமித்ஷாவுக்கு பதிலாக இது டைரக்டர் ஃபோட்டோ ஓட்டுவானா? சினிமா டைரக்டர் ஃபோட்டோவா? அப்போ இது யாருன்னா திராவிட மாடல், கருணாநிதி மாடல். இது கருணாநிதி என்ன பண்ணுவார் அப்போல்லாம், ஒவ்வொரு கட்சியிலையும் ஸ்லீப்பர் செல்லுன்னு வைப்பார். ஸ்லீப்பர் செல்லுன்னு அவருக்கு ஸ்பை. இவர் ஆள் இன்னொரு கட்சியில் இருப்பான், எல்லா கட்சியிலையும் ஒரு ஆள் இருப்பான். இவர் போய் ஃபெயில் ஆனது வந்து எம்ஜிஆர்கிட்ட. எம்ஜிஆருக்கு எதிராக ஸ்லீப்பர் செல்லுன்னு போனார், நடக்கலை. அவர் எம்ஜிஆர் உடல்நிலை சரியில்லாமல் ஆப்ரேஷன் பண்ணி இதானதுக்கப்புறம் ஆரம்பியில் ஸ்லீப்பர் செல்லாக வச்சு நியூஸ் எடுத்தார். அதே மாதிரி அதிமுகவில் பண்ணார். அந்த ஆள்லாம் சொல்லிட்டான், மூஞ்சி உடைச்சிருவான்ட்டான். நான் அவர் பேர் சொல்ல விரும்பலை, ஏன்னா என்னை பார்த்தா இங்கே துரோகம் பண்ணுறவன் தெரியுதா, தொலைச்சி போடுவேன் அப்படின்ட்டு. ஏன்னா இவருக்கு எதிராக எம்ஜிஆர் ஸ்லீப்பர் செல்லு வச்சுருந்தார். இவருடைய நெருங்கிய தோழரே வந்து எம்ஜிஆர் உடைய ஸ்லீப்பர் செல்லு, அது கருணாநிதிக்கே கணேஸ்வரே தெரியாது, அவங்கள ஸ்லீப்பர் செல்லாக வச்சுருந்தாங்க. அது மாதிரி இப்போ பாஜகவில் ஸ்லீப்பர் செல்லுக்கு தன்னுடைய அப்பா பாணியை பின்பற்றி ஆளை கூப்பிட்டுருப்பார் ஸ்டாலின். அவர் முடியாதுன்னாங்கல்ல, முடியாதுங்கிறையா உன்னை என்ன பண்ணுறோம் பாருன்னு இருப்பான். ஆளை வச்சு உதப்பாருன்னு நினச்சாங்க, இப்போல்லாம் ஆளை வச்சு உதைக்கிறது இந்த மாதிரி வேலையை பண்ணி விட்டுரு. ஸோ காலி, அவனை கட்சி விட்டு தூக்கிடுவாங்க. என்னையா நீ அமித்ஷா ஃபோட்டோவுக்கு பதிலாக இவர் சினிமா டைரக்டர் ஃபோட்டோ ஒட்டியிருக்கேன். அவர் சொல்கிறார் நான் சத்தியமாக ஒட்டவே இல்லை. அது டிஎம்கேவுடைய கைவரிசைன்னு பாஜக தலைவர்கள் புரிஞ்சுக்கோங்க. பாவம் அந்த ஆள் பேரில் எதோ நடவடிக்கை எடுக்காதீங்க. இது வரை நிறையா கூத்து நடக்கும். நான் தான் சொன்னேன்ல, அண்ணாமலைன்னு இப்போ பன்னீர்செல்வம்னு நின்னாங்க. கருணாநிதி ஒரு 36 பன்னீர்செல்வத்தை நிற்க வச்சாங்க. அப்போ ஓட்டுச்சீட்டில் பன்னீர்செல்வம்னு வரும். எந்த பன்னீர்செல்வம்னு திமுக கட்சிக்கு ஓட்டு போடுறவங்க தெரியாமல் இந்த வடிவேல் பட்டத்தில் வர்ற மாதிரி மாற்றி மாற்றி ஓட்டு போட்டு விட்டுருலாம். இது கருணாநிதியோடது. எலெக்ஷன் அப்படி பண்ணுவார். அது மாதிரி பண்ணப்பட்டது தான் இந்த அமித்ஷா படத்துக்கு பதிலாக டைரக்டர் படத்தை ஓட்டினது. இது மாதிரி காமெடி இன்னும் எலெக்ஷன் நெருங்க நிறைய நடக்கும். பாஜகக்காரங்க நீங்கள் தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்.